ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் பால் வித் ஆப்பம் தான் பார்க்க போகிறோம். எர்லி மார்னிங் இன்றைக்கி குட் ஃப்ரைடே, அதனால் குட் ஃப்ரைடே வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நான் அவல் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து எடுத்துட்டு அவலை ஆட் பண்ண போகிறேன் மாவில். ஏன்னா மாவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா டிஃபனுக்காக. சூப்பராக அவலை அரைச்சி எடுத்துக்கலாம். அவல் அரைச்சி எடுத்த பிறகு கொஞ்சமாக அந்த ஜாரில் ஒட்டிகிட்டு இருந்ததுங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு ஃபைனாக அப்படியே கழுவி அதை ஊற்றியாச்சு. வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, நம்மளுக்கு ஈஸியாகவும் வந்துடும். இது ஒரு சின்ன டிப்பு தான். ஜாரில் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் அந்த மாவை. இப்போ நல்லா கரைச்சிக்கோங்க. சோடா மாவும் உப்பும் ஆட் பண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க தண்ணியை. அதுக்கப்புறம் தேங்காய் நான் தேங்காய் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போது கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு சர்க்கரை ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. சர்க்கரை ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் ஏலக்காய் சர்க்கரை 1 கப் சர்க்கரை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா லைட்டாக இந்த மாதிரி கொரன்னு அரைச்ச பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். அப்போ தான் நமக்கு நல்லா மெசஞ்சு வரும் தேங்காய். இப்போது ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் இல்லையா, ஹாட் வாட்டர் வச்சு இன்னொரு பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சமாக ஸ்ட்ரெயினரில் வச்சு நம்ம பால் எடுத்துக்க போகிறோம். அப்புறமா ஹாட் வாட்டர் வச்சு இன்னொரு வாட்டி நம்ம பால் எடுத்துக்க வேண்டியதான். இதில் ஹீமோக்ளோபின் நிறைய நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா எலும்புகளுக்கு நல்லது. நம்மளுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் குடல் புண் வயிற்றுப்புண் ஆறும். மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்குது. நம்ம சருமத்துக்கு ரொம்ப நல்லது. கூந்தலுக்கு அதாவது நம்ம முடி வளர்ச்சிக்கும் நல்லது தேங்காய் பால். இது நம்ம காலில் வெறும் வயிற்றில் குடிச்சோம்னா நமக்கு வயிற்று புண்களை ஆற்றுது. நமக்கு தொண்டை புண் வாய்ப்புண் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம தேங்காய் பாலை ஊற்றி இந்த மாதிரி ஆப்போசிட்டு சாப்பிடலாம். இல்லை வெறும் தேங்காய் பாலும் அப்படியே நம்ம ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இப்போ நான் ஆப்பம் தான் செஞ்சுட்ருக்கேன். ஆக்சுவலி அவல் போட்டதுனால கொஞ்சம் அப்படி குட்டி குட்டியாக வருது. சூப்பராக இருந்துச்சு. ஆப்பம் டேஸ்டியாக இருந்துச்சு. சப்போஸ் நம்ம வீட்டில் மாவு இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி அவல் ஊற வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்பம் சும்மா சொதப்பில் தாங்க வந்தது. சரி பார்க்கலாம் அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் மறுபடியும் ஆயில் தடவிட்டு செகண்ட் டைம் நான் ஊட்டினேன். இப்போ பாருங்கள் சொதப்பிடுச்சு. இப்போ ஏதோ வந்ததை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. ரெண்டாவது சாப்பிடாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி வந்தால் சாப்பிட்டாச்சு. இப்போ செகண்ட் ஆப்பம் ஊற்றிட்டுருக்கேன். இது நல்லா செமையாக வந்தது. ஸோ இந்த மாதிரி சப்போஸ் நம்ம வீட்டில் மாவு இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக